ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. அநேக கணவன்மார் இன்றைக்கு புலம்புகிற புலம்பல் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், என் மனைவியை எவ்வளவு நேசிக்கணுமோ நேசித்து பார்க்குறேன், அன்பு செலுத்தி பார்க்குறேன். ஆனால் எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் அது அன்புன்னே அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே, என்ன பிரதர் பண்ணுறது? இந்த கேள்வி நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கான பதில் இன்னைக்கு வேதத்திலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி அன்பு செலுத்துறது? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எப்படி அன்பு செலுத்தினா மனைவி அதை அன்புன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னைக்கு பல குடும்பங்கள் அன்பை எப்படி செலுத்துறதுன்னு தெரியாத கணவர்களால் பல குடும்பங்கள் நிரம்பி கிடக்கு. அவங்களுக்கு தெரியல, ஆக்சுவலாக தெரியல என்ன செஞ்சு மனைவிக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறது. இவர்கள் சில காரியங்களை இவங்களா நினச்சி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு அன்பு செலுத்துறதுக்கு பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அது மனைவி அதை அன்புன்னு எடுத்துக்கிறலையே, மனைவிக்கு அது அன்பாக தெரியலையே. அப்போ மனைவிக்கு புரிகிற மாதிரி அன்பு செலுத்துறது எப்படி? இதுக்கு தான் கடந்த தொடரில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து அதிலிருந்து நான் ஆரம்பித்தேன். மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் புருஷர்கள் மனைவியினிடத்திலே விவேகத்தோடு நடந்து கொள்ளணும், வாழணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பலவீன பாண்டம்னா என்ன என்று புரியாத ஒரு புதிராய் இருந்தது பல நாட்களாய் எனக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குதோ என்னமோ தெரியாது. பலவீனம் எதில் பலவீனமாக இருக்கிறார்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாக இல்லை, மனதளவில் அறிவுபூர்வமாக பலவீனமாக இல்லை. ஆண்கள் செய்கிற எல்லாத்தையும் செய்கிறாங்க, சரீரப்பிரகாரமாகவும் ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்படின்னா அவர்களை பலவீன பாண்டோன்னு வேதம் எப்படி சொல்லுகிறது? ஒரு பகுதியில் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். எதில் அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது குடும்பத்திலே சில தீர்மானங்களை, சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. அவர்கள்தான் சில முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கிறது, எடுக்கிறார்கள். அப்படி சில முடிவுகளை எடுக்கும் பொழுது அவர்கள் எடுத்த முடிவில், அவர்கள் எடுத்த அந்த தீர்மானத்தில் சில பிரச்சனை ஏற்படும் பொழுது, அல்லது அவங்க எடுத்த முடிவு தப்பாகும்போது யாரும் அவர்களை குற்றப்படுத்துறத அவங்க விரும்புகிறதில்ல. விசேஷமாக புருஷன் குற்றப்படுத்துறத அவங்க விரும்புகிறதில்ல. ஏன்னா எமோஷனலி அவங்க வீக்காக இருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அவங்க முடிவெடுக்கிற காரியங்களில் தவறு நடந்தாலும் அவர்களை குற்றப்படுத்தாமல், அவர்களை அதற்கு பழி போடாமல் இருக்கணுன்றது எல்லா பெண்களுடைய விருப்பங்க. எல்லா பெண்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க. நான் உங்களுக்கு வேதத்திலேருந்தே ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன். நீங்கள் அந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் தானே பலவீன பாண்டமாக இருக்கிறாருன்னு வாசித்தோம். அந்த வசனத்துக்கு முன்னால் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் சாராளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சாராளை குறித்து அங்கே எழுதிட்டு தான் இந்த வசனத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. உங்களுக்கு தெரியும், வேதத்தை வாசித்தவர்களாக இருந்தால் நீங்கள் அது தெரிஞ்சிருக்கும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லை. அந்த நேரத்தில் சாராள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். இது ஆபிரகாம் எடுத்த தீர்மானம் இல்லை, சாராள் எடுத்த தீர்மானம். அவர்கள் வீட்டு அடிமை பெண்ணாக இருந்த ஆகாருக்கு குழந்தையை பெற வேண்டும் என்று ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறாள். அந்த தீர்மானத்தை ஆபிரகாம் நிறைவேற்றினான். அவ்வளோதான். ஆபிரகாம் தீர்மானம் எடுக்கலை, சாராள் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து தீர்மானத்தை தான் நிறைவேற்றினான். முடிவெடுத்தது ஆபிரகாம் இல்லை, முடிவெடுத்தது ஆபிரகாமுடைய மனம் இல்லை, முடிவெடுத்தது சாராள்.
இப்போ அவள் எடுத்த முடிவிலே, அவள் எடுத்த தீர்மானத்தில் பிரச்சனையாகுது. ஆகாருக்கு குழந்தை பிறந்த உடனே சாராளை அற்பமாக நினைக்கிறாள். அது அவளுடைய மனதுக்கு துக்கமாக இருக்கிறது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் சாராள் இந்த சம்பவம் நடந்த உடனே தன்னை அவள் அற்பமாக நினைக்கிறாள்ன்றதை பார்த்த உடனே ஆபிரகாமிடத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறா. நல்லா கவனிக்கணும். செஞ்சது சாராள், தீர்மானம் எடுத்தது சாராள், முடிவெடுத்தது சாராள், ஆபிரகாம் இல்லை. ஆபிரகாம் அவள் சொன்னதை தான் செஞ்சான். ஆனால் இவ என்ன சொல்கிறான்றதை நீங்கள் 5ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த அநியாயம் உம்மை சேரும் அப்படின்னு ஆபிரகாமிடத்தில் சொல்கிறான். இந்த பிரச்சனை காரணமே நீங்கள் தான் என்று சாராள் ஆபிரகாமை பழி போடுகிறாள். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அதுக்கு சண்டை போடலை. ஆபிரகாம் எங்கே நானா பண்ணேன், நீ தானே பண்ண அப்படின்னு சாராள்கிட்ட திரும்ப கேட்டு சண்டை போடலை. எப்படியோ ஆபிரகாமுக்கு அன்னைக்கே விளங்கி இருக்குது, சாராள் பலவீன பாண்டம், அவளோட நான் விவேகமாக வாழணும் என்று குற்ற பழியை சாராள் மேல் போடாமல் இவன் அமைதியாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். இதுபோல தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நடக்கும். கணவனும் மனைவியும் கடைக்கு போவாங்க, ஜாமான் வாங்குவாங்க. இந்த ஜாமானை எடுக்கிறது, என்ன ஜாமான் வாங்கணும்னு முடிவு பண்ணுறது, என்ன பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணுறதெல்லாம் மேக்சிமம் மனைவியாக தான் இருக்கும். கணவன்மார் அவங்க போய் காசை மட்டும்தான் கொடுத்துட்டு வருவாங்க. ஆனால் முடிவு பண்ணுறதெல்லாம் மனைவியாக தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு வாரத்தில் அல்லது 10 நாளையில் அந்த பொருளில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த பொருள் வாங்கினது சரியில்லை அப்படின்னா அதுக்கான பொறுப்பை பெண்கள் எடுக்க மாட்டாங்க. மேக்சிமம் விதிவிலக்குகள் சில இருக்கலாம், ஆனால் ஜென்ரலாக நான் பேசுகிறேன். மேக்சிமம் பெண்கள் அந்த பொறுப்பை எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கணவனை தான் கேட்பாங்க. கணவன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாலும் அவர் அன்னைக்கு சொன்னாலும் அது எடுக்கப்படாது. ஆனால் இன்னைக்கு கணவன் மனைவியை குற்றப்படுத்தணும்னு வரும்போது இவர்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த குற்றப்பழி தன்மேல் விழக்கூடாது. அந்த குற்றத்தை தன்மேல் சுமத்தாமல் ஒரு கணவன் இருக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, தப்பு பண்ணது உண்மைதான், ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட, நீ குற்றம் பண்ணிட்டேன்னு சொல்லி குத்தி குத்தி காண்பிப்பதும் அந்த குற்றப்பழியை சுமத்துவதும் பெண்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. அதே நேரத்தில் ஒரு கணவன் அந்த குற்றம் செய்த பொழுது, தப்பு பண்ணின பொழுதும் அந்த குற்றப்பழியை சுமத்தாமல் இருந்தால், குற்றப்பழியை தாமேலே ஏற்றுக்கிடணுன்றது கூட இல்லை, குற்றப்பழியை சுமத்தாமல் இருந்தாலே அவர்கள் அதை அன்பு என்று எடுத்துக்கொள்கிறார்கள். இதுதான் கணவன் மனைவி கிட்ட காண்பிக்க வேண்டிய அன்பின் மிக முக்கியமான பகுதி. இதை உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அவங்க தவறுகள் நடக்குதானே, இயற்கை தானே, எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான். அப்படி தப்பு நடக்கும்போது கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதை சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிக்காதீங்க. நீ பண்ணதுனால தான் சொல்லும்போது அது அவர்களுக்குள்ளே வெறுப்பை, கசப்பை உண்டாக்குகிறது. இப்போ இந்த அன்பை, புருஷன் மனைவினிடத்தில் காண்பிக்க வேண்டிய அன்பை வேதம் ஏதோடு ஒப்பிடுகிறதுன்னு கொஞ்சம் பார்த்தா நான் சொல்கிற இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா வழங்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல, கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூறுகிறது போல புருஷன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன். கிறிஸ்து சபையினிடத்தில் எப்படிங்க அன்பு கூர்ந்தார்? கிறிஸ்து நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார் தெரியுமா? நாம் செய்த பாவங்கள் எல்லாம், நாம் செய்த தவறுகளை எல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அதுதான கிறிஸ்தவம், அதுதான சுவிசேஷம், அதுதான கிறிஸ்துவினுடைய அன்பு. கவனிச்சிங்களா? நம்ம பண்ணுற தப்பை, நம்ம பண்ண தவறுகளை, நாம் பண்ண பாவங்களை அவர் தன்னுடைய பாவங்களாக ஏற்றுக்கொண்டார். அதனால தான் கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார்னு அந்த அன்பு நம்மை கவர்ந்து இழுக்கிறது. அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மை அவர் பக்கமாய் திருப்புகிறது.
காரணம் என்னன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை குற்றப்படுத்தி கொண்டே இல்லாதபடி என்னுடைய தவறுகளை அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, என் தவறுகளுக்கான தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ மணவாட்டியாகிய சபையினுடைய தவறை மணவாளனாகிய கிறிஸ்து தன்னுடைய தவறாக ஏற்றுக்கொண்டது போல, இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற புருஷன் மனைவியினுடைய தப்பை தன்னுடைய தப்பா ஏற்றுக்கொள்ளலைன்னா கூட, இந்த தப்பை குத்தி காண்பிக்காமல், சுட்டி காண்பிக்காமல், குற்ற பழிய அவர்கள் மேலே போட்டுக்கொண்டே இருக்காமல், எப்போ பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்காமல், கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே புருஷனுடைய அன்பை அவர்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பார்கள், உணர ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு அநேக மனைவிமாரால் புருஷனுடைய அன்பை உணர முடியல. காரணம், புருஷர்கள் எப்போ பார்த்தாலும் அவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற புருஷர்கள் தான் இன்றைக்கு குடும்பங்களிலே ஏராளம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரனே, உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க? காலமெல்லாம் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. குற்றம் செய்வது இயல்பு தான், சில தவறுகள் நடக்கிறது இயல்பு தான். ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் அமைதியாக இருந்து அதை மன்னித்து அவர்களை குற்றப்பழி சுமத்தாமல் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவாகிய மணவாளனை போல நீங்கள் இருந்தீங்கன்னா, அடுத்த முறை அவர்கள் அந்த தவறு செய்வதை தவிர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த தவறுகளை கவனமாய் அதை தவிர்த்து வாழ்க்கையை சரியான விதத்தில் நடத்துவதற்கு ஆண்டவர் அவர்களை வழி நடத்துவார். என் கணவன் என் மேலே அன்பாக இருக்கிறார், என் புருஷன் என் மேலே அன்பாக இருக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்கிற உணர்வு அவர்களுக்குள்ள வரும். குற்றப்படுத்துவதை, குற்றப்பழி சுமத்துவதை நிறுத்துங்கள், அதை தவிர்த்து விடுங்கள். அவங்க குற்றத்தை உங்கள் குற்றமாக ஏற்றுக்கங்கன்னு சொல்லலை, அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். இவர்களை குற்றப்பழி சுமத்தாமல் கொஞ்சம் நீங்கள் அதை தவிர்த்து விடுவீர்களானால் அவர்கள் அதை அன்பு என்று அவர்கள் ஃபீல் பண்ணுவார்கள், அவர்கள் அதை அன்பாக உணருவார்கள். என் வீட்டுக்காரர், என்னுடைய கணவர் என்னை நேசிக்கிறார் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்குள்ள உண்டாகும். இது வேதம் நமக்கு காண்பிக்கிற வழி, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற போதனை. இந்த விதத்தில் நீங்கள் செய்வீர்களானால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்கிற கனமும் மரியாதையும் மிக அதிகமாக உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் அதை அனுபவிப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத, நீங்கள் அனுபவிக்காத ஒரு மரியாதை உங்கள் மனைவியினிடத்துலேருந்து வருகிறத கட்டாயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளம் இருக்கிறது. உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அபாரமான மாற்றங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அடுத்த தொடரிலே நாம் தொடர்ந்து சிந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in.